கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே தற்போது யானைகளுடைய தொல்லை அதிகரித்து காணப்படுகிறது. அந்த வகையிலே திருகோணமலை திரியாய் பகுதியில் இந்த யானையுடைய நடமாட்டம் காரணமாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். மதுபான சாலை ஒன்றை மூடுவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்த சந்திப்பு கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காட்டு யானைகளின் தொல்லையால் மக்கள் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திரியாய் கிராம மக்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. 1990களில் தமது சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்த இப்பகுதி மக்கள் மீண்டும் கடந்த 2006ஆம் ஆண்டு மீள்குடியமர்த்தப்பட்டனர். திரியாய் பகுதியில் மதுரங்குடா, கல்லம்பற்றை, கட்டுக்குளம், செந்தூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 750 குடும்பங்கள் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் சிரமத்தை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். தற்போது காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் வேளாண்மையினை முன்னெடுக்க முடியாத நிலைமை தோன்றியுள்ளதுடன் உயிர் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். 30 பேருக்கு மேலே அடித்து கொண்டு போட்டது. இன்றைக்கும் எத்தனை பேரை படுகாயம் அடைச்சு போட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மின்சார வேலி அமைச்சுத்தாரன் எங்களை கூட்டிக் கொண்டு அளக்குறாங்க. இதுவரையில் அவங்க மின்சார வேலி அமைக்க இல்லை. நாங்கள் உயிர்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கிராமத்தை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டது. அண்மையில் காட்டு யானையினால் தாக்கப்பட்ட 51 வயதான காசிப்பிள்ளை யோகரட்னம் தற்போது தனது தொழிலை முன்னெடுக்க முடியாத நிலையில் செய்வதறியாது வாழ்நாளை கழித்து வருகின்றார். அரசாங்கத்தால எதுவுமே கிடைக்க இல்லை. யானை டஞ்சலுக்கு இன்னலுக்கு ஏற்பாடு கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இந்த முறைகளுக்கு ஏற்பட்டிருக்கு. காப்போது சாதாரண தரம் மற்றும் 10ஆம் தரத்தில் இவரது 2 பிள்ளைகளும் கல்வி கற்று வருகின்றனர். எங்கள் அப்பாவுக்கு ஜானி அடித்து 3 மாதத்துக்கிட்டே ஆகுது. அரசாங்கத்தால் ஒரு உதவியும் செய்யலை. நான் ஓலவல் படிக்கிறேன். ஒரு உதவியும் இல்லை. போய் வர எங்களுக்கே பயமாக இருக்கு. ஜானைக்கு காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து நிற்கதியாக நிற்கும் குடும்பங்கள் தொடர்பில் அதிகாரிகளின் கவனம் திரும்ப வேண்டியது காலத்தின் தேவையாகும்.